ஒரு வயதான பாட்டி காய்கறி வித்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு இளைஞன் வரான். கத்திரிக்காய் எவ்வளோ பாட்டி அப்படின்னு கேட்குறான். அவங்க 60 ரூபா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அந்த இளைஞன், என்ன பாட்டி இவ்வளோ பணம் சொல்கிறீங்களே, நேற்று கூட நான் பக்கத்தில் மளிகை கடையில் வாங்கினேன் 50 ரூபா தான், எனக்கு 50 ரூபாய்க்கு தரீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த வயதான பாட்டி சொல்கிறாங்க, இல்லை தம்பி எனக்கே 5 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு இந்த காயே வேணாம் பாட்டி அப்படின்ட்டு அவன் போயிடுறான். அன்று இரவு ஒரு விருந்துக்கு போகிறான், தன்னுடைய நண்பர்களோட போகிறான். அங்கே நிறைய ஆடம்பர உணவுகள் சாப்பிட்றான். சாப்பிட்டு கிளம்பும்போது ஒரு பெருந்தொகையை அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவு பரிமாறுபவர் சர்வருக்கு டிப்ஸாக கொடுக்குறான். கீப் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, மீதம் இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்புறான். அடுத்த நாள் காலையில் அந்த பாட்டி மறுபடியும் வராங்க. வாசலில் உட்காந்துருக்காங்க. அவன் இளைஞன் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அந்த பாட்டியை பார்க்குறான். என்ன பாட்டி இன்றைக்கும் அதே கத்திரிக்காய் தானா, இன்றைக்கும் 60 ரூபா தானா, ஏதாவது பணம் ஏதாவது குறைச்சிக்குவீங்களா அப்படின்னு அவன் கோபமாகவே கேட்குறான். அது இல்லை தம்பி, நேற்று நீங்கள் கோபமாக உள்ளே போகும்போது உங்கள் பாக்கெட்டில் இருந்து ஒரு 10 ரூபா நோட்டு கீழே விழுந்துருச்சு, அதை கொடுக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி 10 ரூபாவுக்காகவா இப்படி வந்தீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம் தம்பி, உன் பணம் எனக்கு எதுக்கு, நேற்று நீ என்கிட்ட காய் கூட வாங்கலை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த இளைஞனுக்கு தான் பண்ண தவறு தெரிஞ்சிச்சு. நேற்று நைட்டு அந்த ஹோட்டலில் டிப்ஸாக நம்ம பல 100 ரூபா கொடுத்தோம், இங்கே ஒரு 10 ரூபாய்க்கு பேரம் பேசுகிறோமே அப்படின்னு தன்னுடைய தவறை உணர்றான். அந்த பாட்டிகிட்ட மன்னிப்பும் கேட்குறான். அந்த கூடையில் இருக்கக்கூடிய மொத்த காய்கறியும் நானே வாங்கிக்கிறேன் பாட்டி அப்படின்னு வாங்கிட்டு கூடுதலாகவும் பணம் கொடுக்குறான். இந்தாங்க பாட்டி, இந்த பணத்தை வச்சுக்கங்க, இந்த இந்த பணம் பேரம் இல்லை பாட்டி, உங்களுடைய நேர்மைக்கு நான் கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆம், உழைப்பவனிடம் காட்டும் மனிதாபிமானமே சிறந்தது.